உன் ஆசைக்கும் அன்பிற்கும் உரிய எனது பக்தனே, உன் ஆழ்மனதிற்குள் நடக்கும் போராட்டத்தை நான் அறியாமல் இல்லை. வெளியில் நீ புன்னகையுடன் சிரித்து கொண்டு இருந்தாலும் உன்னுடைய உள்மனதில் ஒரு அமைதியான கண்ணீர் பெருக்கெடுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நீ அதனை வெளியில் காட்டாமல் அதை தாங்கிக் கொள்கிற வழியும் எனக்கு தெரியும். ஆனால் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள், அந்த வலியை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு நீ பலமானவனாக இருக்கிறாய் என்பதற்கு அது ஒரு உதாரணம். வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்காதே. கஷ்டம் கொடுக்கப்படுவது பலவீனமானவருக்கு அல்ல, அது வலிமை தாங்கும் வலிமை உள்ளவர்களுக்கு மட்டுமே. நான் உன்னை அதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏனெனில் உன் உள்மனதில் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே சில இருட்டுகளை நான் உனக்கு அனுமதிக்கிறேன். வெயிலில் இருந்தால்தான் மரத்தின் நிழலோடு அருமை புரியும். அதுபோலுதான் நீ கீழே விழுந்தாயா, பரவாயில்லை, மீண்டும் எழு, மீண்டும் முயற்சி செய். ஒரு முறை தோல்வி வந்தால் அது அனுபவம். இரண்டாம் முறை முயற்சி செய், அது முன்னேற்றம். அடுத்த முறை முயன்றால் கண்டிப்பாக நீ வெற்றி என்னும் கனியை அடைவது உறுதி. எந்த காரணத்திற்காகவும் உன் முயற்சியை நீ கைவிடக்கூடாது. நானே உன் பின்னால் நின்று கொண்டு உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய கனவுகள் அவ்வளவு சிறியது ஒன்றும் அல்ல. உன் இலக்கு மிக தொலைவில் இருப்பதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் தினமும் முயன்றால் கண்டிப்பாக நீ ஒரு நாள் உன்னுடைய இலக்கை அடைய முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நாளை நீ அடைய போகும் வெற்றிக்காக ஒரு படிக்கட்டாக கூட இருக்கலாம். நீ இன்று சிந்திக்கும் ஒரு நல்ல சிந்தனை நாளை உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விதையாக கூட இருக்கலாம். நீ செல்லும் பாதையில் உனக்கு ஏதும் பயம் வந்தால் இந்த வாசகத்தை நினைத்துக்கொள். வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு பயமில்லை. வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னுடைய வேலின் முனையை நினை. அது இருளை அழித்து வெளிச்சத்தை தரும். அதுபோன்று தான் உன் உள்மனதில் இருக்கும் குழப்பத்தை நீக்கி வெளிச்சமான வாழ்க்கையை கொடுப்பேன் உனக்கு. ஆனால் முதல் நீ அதற்கு என் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும். எந்த உறவிலும் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அதற்கான முழு பலனை அடைய முடியும். இது நீ முழு நம்பிக்கை வைத்தால்தான் என்னுடைய முழுமையான அருளை பெற முடியும். அடுத்தவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீ எடுத்து வைக்கும் முயற்சியை கேலி கிண்டல் செய்யலாம். ஆனால் ஒன்றை நீ மனதில் நிறுத்தி வை. நீ வெற்றி என்னும் மகுடம் சூடுவதை அவர்கள் பார்த்து வியக்கும் நாள் வரும். நீ அமைதியாக உன்னுடைய வேலையை சத்தம் செய். சத்தம் வெற்றிக்கு முன்னால் வராது. வெற்றி வந்த பிறகே அவர்கள் கைத்தட்டுதலின் சத்த கரகோஷம் கேட்கும். உன்னுடைய மனதை தூய்மையாக வைத்துக்கொள். கோபத்தை குறைத்துக்கொள். பொறுமை அதிகரிக்கட்டும். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய வலிமை. நீ பொறுமையாக இருந்தால் நேரம் தக்க சமயத்தில் உன் பக்கம் திரும்பும் என்பது என்னுடைய கருவி. நான் சரியான தருணத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன். நீ உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உன் கனவிற்காகவும் உன் எதிர்காலத்திற்காகவும் நீ போராடிதான் ஆகணும். உனக்கு சோர்வு வந்தால் நின்று விடாதே, சற்று ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே. ஒரு காலையும் விடியும் போது ஒரு புது வாய்ப்பு வரும். நேற்று நடந்த தவறுகளை சரி செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் அமையும். நான் தனியாக நடக்கிறேன் என்று நினைக்கும் வழியில் நான் உன் கூடவே நிழலாக வருவேன். நீ கூப்பிடும் முன்பே நான் உனக்காக அங்கு வந்து நிற்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. உன் மனதில் நீ நல்லதையே நினை. உன் வாயில் நீ நல்லதையே பேசு. உன் கைகளால் அடுத்தவர்களுக்கு நல்லதே செய். அப்போதுதான் நான் உன்னுடன் இருப்பேன். சூழும் கஷ்டம் என்பது ஒரு சிறு கால்வாய் போலதான், அது சமுத்திரம் அல்ல. உன் வாழ்க்கையில் இன்னும் அழகான பக்கங்களை எழுத நான் காத்திருக்கிறேன். அந்த கதையின் கதாநாயகனே நீதான். என்னுடைய ஆசைக்குரிய மகனே, நிமிர்ந்து நில். கண்ணீர் துடைத்து முன்னேறு. நம்பிக்கையை இழந்து விடாமல். நான் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை உன் பாதையில் தைரியமும் வெளிச்சமும் இருக்கும். நானே ஒளியாக இருந்து உன் வெற்றியின் பின்னால் இருக்கும் சக்தியாக இயங்குவேன். நீ வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும். வெற்றி பெறுவது என்பது உறுதி. உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு உன் அருகில் நான் நிற்கிறேன். உன் மனதில் இருக்கும் கஷ்டம், வேதனைகள் இரவு நேரத்தில் உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. மனக்கவலைகள், கடன் சுமையால் வரும் பயம், குடும்பத்தை நினைத்து உன் உள்ளத்தில் எழும் கலக்கம் அனைத்தையும் நான் அறிவேன். நீ வெளியில் தைரியமாக நடந்து கொண்டாலும் உனக்குள் இந்த நிலை எப்பொழுது மாறும், நிம்மதி வரும் என்று நீ தினமும் கேட்கிறாய். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். இந்த சோதனை உன்னை உடைக்கல்ல, உன்னை உருவாக்க வந்த விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாகாது. அதுபோல்தான் இன்று நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டம் நாளை நீ அடைய போகும் உயரத்தின் அடித்தளமாக கூட இருக்கலாம். தாமதமாக இருக்கலாம், மறுப்பு இல்லை.
உனக்கு தரமான ஒன்றை நான் உருவாக்கி தருவேன். தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். கவலை கொள்ளாதே மகனே, பக்தனே. இந்த சில நிமிடம் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை குறைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இழந்த வாய்ப்புகளை பற்றி இன்றைக்கி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு புது மனுஷனாக புது நம்பிக்கையோடு உங்கள் வேலையை செய்ய தொடங்குங்க. உங்கள் கூடவே அந்த வேலவனும் துணை வருவான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். வாய்ப்புகளை இழந்து துவண்டு போயிருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை விதைக்கலாம். இது போன்ற நீண்ட ஆன்மீக பயணங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.